தேவனே இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி. ஜெபமில்லாத தேவ திட்டம் விபரீதமே. எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். தங்கள் வாழ்விற்கென்று தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த காரியத்தை கேள்விப்பட அவர்கள் விரும்புகிறார்கள். சிலர் அதை விசுவாசிக்கும் தளத்திற்கும் வருகிறார்கள். ஆனால் அதை குறித்து ஏதாகிலும் செய்ய எல்லாரும் விரும்புவதில்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஒவ்வொருவரும் அதனை விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் இருந்து உங்களை விலக்கும் எதையும் எல்லாவற்றையும் புறக்கணிக்க வேண்டும். சில நன்மையான காரியங்களை தியாகம் செய்ய வேண்டியிருந்தால் கூட நீங்கள் ஜெபத்தை உங்கள் நோக்கமாக கொள்ள வேண்டும். ஜெபமே மிக சிறந்த காரியம். நல்ல காரியங்கள் மிக சிறந்த காரியத்திற்கு எதிரியாக மாறிவிட இடமளிக்காதீர்கள். ஒருவரும் ஜெபிக்காததை கண்டு தேவன் அதிர்ச்சி அடையும் அளவுக்கு சில நேரங்களில் ஜெபம் புறக்கணிக்கப்படுகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை. ஜெபிப்பதற்கு ஆர்வமாக உள்ளீர்களா? ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணமே உங்களை ஊக்குவிக்கிறதா? ஜெபமின்மையின் பேராபத்துக்களை குறித்த பயமும் நம்மை முழங்காலில் இருக்க செய்ய வேண்டும். சிலருக்கு தேவனை பற்றி கொள்ள உந்துதல் தேவைப்படுகிறது. ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும் என்று ஜெபிக்காமல் காத்திருப்பது மோசமானது, ஆபத்தானது. தன் பிள்ளைகளுக்காக திட்டம் பண்ணியுள்ளதை செயல்படுத்துவதற்கு முன்னர் அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய நோக்கங்கள் மற்றும் திட்டங்களில் ஜெபம் ஒரு பகுதி. தேவனுடைய திட்டங்களில் இருந்து ஜெபத்தை ஒருபோதும் பிரிக்காதீர்கள். பிரித்தால் தெய்வீக சட்டத்தின் அமைப்பை சீர்குலைக்கிறீர்கள். அது பயங்கரமானது, அது கிரியை செய்யாது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.